ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எஸ்எஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எட்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எம்மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன? ஆப்ஷன் டி, கோயம்புத்தூர். செகண்ட் ஒன், வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. ஆப்ஷன் சி, இந்தியா. தேர்ட் ஒன், சுதந்திர இந்தியாவின் நடைபெற்ற பொது தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்களில் தேர்தல் நடைபெற்றன? ஆப்ஷன் ஏ, 489. ஃபோர்த் ஒன், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். ஆப்ஷன் பி, ஏவி டைசி. ஃபிஃப்த் ஒன், இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகளில் தவறானது. ஆப்ஷன் டி தான் தவறு, நீதி உறவுகள். ரிமைனிங் 3மே கரெக்டு. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், இந்த 3மே கரெக்டு. ஆப்ஷன் டி தான் தவறானது. சிக்ஸ்த் ஒன், ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. ஆப்ஷன் பி, நீதி பேராணை. செவன்த் ஒன், இலங்கையின் புத்த மத வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் எம்மொழியில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் சி, பாலி. எய்த் ஒன், மறைமுக வரி அல்லாதது எது? ஆப்ஷன் டி, நிறுவன வரி. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது நேர்முக வரியில் வரும். நைன்த் ஒன், சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவை சிந்தனையை உயர்த்தி பிடித்தவர்? ஆப்ஷன் சி, ஈவே ராமசாமி. பகுத்தறிவினாலே அவர் தான் வருவாங்க. 10th ஒன், இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மலைவாழிடம். ஆப்ஷன் சி, ஜவ்வாது மலை. 11th ஒன், கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் இயற்கை வளம். ஆப்ஷன் டி, பெட்ரோலியம். 12th ஒன், 1939இல் வெளியான ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதியாகும்? ஆப்ஷன் பி, இரட்டைமலை சீனிவாசன். 13th ஒன், வறண்ட காடுகள் என்பவை. ஆப்ஷன் பி, முட்புதர் காடுகள். 14th ஒன், எந்த நாளை ஜின்னா நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தார்? ஆப்ஷன் பி, 1946 ஆகஸ்ட் 16. 15th ஒன், இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையானது இந்தியாவில் எந்த ஊரின் வழி செல்கிறது? ஆப்ஷன் டி, மிர்சாப்பூர். 16th ஒன், தமிழகத்தில் இரும்புத்தாது எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் பி, கஞ்சமலை. 17th ஒன், அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி, பம்பாய். 18th ஒன், ஒரு வருடத்தில் கிராம சபை கூட்டங்கள் எத்தனை முறை நடைபெறுகிறது? ஆப்ஷன் பி, 6. 19, இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் எந்த டில்லி சுல்தான் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஆப்ஷன் டி, பெரோசா துக்ளக். 20th ஒன், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது போக்சோ.
ஆப்ஷன் ஏ 2012. 21. கூற்றுகளை ஆராய்க. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. செகண்ட் ஒன், மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005இல் திருத்தங்களை மேற்கொண்டது. ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி. 22. 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதை எந்த அடிப்படை உரிமையின் கீழ் வரும்? ஆப்ஷன் சி. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தார் பாலைவனத்தின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி. மருஸ்தலி. 24. சமச்சீர் காலநிலை என்பது ஆப்ஷன் சி. பிரிட்டிஷ் காலநிலை. 25. உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றான கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு மற்றும் அதன் உற்பத்தி திறன்? ஆப்ஷன் ஏ. 2016 648. 26. எண் வழிகளை போதித்தவர்? ஆப்ஷன் பி. சாக்கிய முனி. 27. 1972-73ஆம் ஆண்டு தொடங்கி 4-10 ஆண்டுகளுக்குள் இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக எவ்வளவு பெருகியுள்ளது? ஆப்ஷன் ஏ. 2%. 28. தவறானதை தேர்க. குளிர்காலம் பிப்ரவரி மே. கோடைகாலம் மார்ச் மே. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர். எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஓகேங்களா? 29. பொறுத்துக. இடப்பெயர்வு வேளாண்மை. ஜூம் அசாம். பொன்னம் கேரளா. பொடு ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசா. பீவார் பீரா மத்திய பிரதேசம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2413. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 31. புதையுண்ட நகரம் என அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் பி. ஹரப்பா. தேங்க்யூ டீச்சர்ஸ்.